சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எதிரே மாலையில பெண் காவலர் ஒருவர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த புகார் தொடர்பாக ரோந்து வாகனத்தை எடுத்துக்கொண்டு அவர் விசாரிக்க சென்றிருக்கிறார். குறிப்பாக அந்த சென்ட்ரல் எதிரே போக்குவரத்து காவல்துறையோட வாகனத்தை நிறுத்தி அந்த பெண் காவலர் இருவரும் சாவியை வாகனத்திலேயே வைத்துவிட்டு கீழே இறங்கி விசாரிக்க சென்றிருக்கிறார்கள். அப்போது திடீரென அங்கிருந்த ஒரு நபர் காவல்துறையோட வாகனத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக தப்பி சென்றிருக்கிறார். போலீசார் அவரை துரத்தி பிடிக்க முயன்ற போதும் அவர் சரியாக வேகமாக சென்றதால அவரை துரத்தி சென்றிருக்கிறார்கள். அப்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை எதிரே சிக்னல்ல ஒரு கார் மற்றும் இருசக்கர வாகனத்துல வேகமாக சென்று அவர் இந்த போக்குவரத்து காவல்துறை வாகனத்தை மோதி அதுல பெரும் விபத்தானது ஏற்பட்டது. குடிபோதையில அந்த ஆசாமி இது போன்ற போக்குவரத்து காவல்துறை வாகனத்தை எடுத்து சென்று இது மோதியதால அங்கு மிகுந்த பரபரப்பானது ஏற்பட்டது. அந்த போதை ஆசாமியை அருகில் இருந்த போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்ட போதுதான் 30 வயது மதிக்கத்தக்க அந்த இளைஞர் என்பதும் அவர் அளவுக்கு அதிகமான மது போதையில் இருந்ததும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அவர் கேரள மாநிலத்தை சேர்ந்த லிஜோ ஜோசப் என்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. காரை ஓட்டும் போதும் அவர் சீட் பெல்ட் அணிந்துதான் ஓட்டியதால அவர் அந்த பலூன் ஓபன் ஆகி அவருக்கு எந்த விதமான காயமும் ஏற்படவில்லை. இருப்பினும் அவர் மோதிய விபத்தால கார் மற்றும் இருசக்கர வாகனமானது சேதம் அடைந்திருக்கிறது. இது தொடர்பாக பெரியமேடு போலீசார் அந்த நபரை பிடித்து தற்போது விசாரணையை நிகழ்த்தி வருகின்றனர். அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையோட வாகனத்தை எடுத்து சென்றதாலும் அதே போன்று விபத்தை ஏற்படுத்தியதாலும் அவர் மீதான வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணையை நிகழ்த்தி வருகின்றனர். காவல்துறையோட வாகனத்தை எடுத்து சென்று மதுபோதையில இந்த விபத்து நிகழ்ந்த சம்பவமானது அப்பகுதியில சிறிது நேரம் பரபரப்பு ஏற்படுத்த நிலையில அந்த இளைஞரை பிடித்து தற்போது விசாரணையை போலீசார் முடுக்கிவிட்டுள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.